தமிழ்நாட்டிற்கு வக்பு வாரியமே வேண்டாம். ஒரு அதிகாரியை நியமிங்கள், ஸ்பெஷல் ஆஃபீஸரை போடுங்க. அதாவது இந்த மதுரை கார்ப்பரேஷன், முனிசிபல் கார்ப்பரேஷன், மதுரை மாநகராட்சிக்கு எப்படி தாங்கள் துரித நடவடிக்கை எடுத்தீர்களோ அதை போன்று தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் மீது மின்னல் வேக நடவடிக்கையை எடுக்க தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் விஷயமாக எனக்கு கிடைத்த தரவு, கடந்த 2/8/22 முதல் 2/2/23 வரை 6 மாதம் முதல் அட்ஹாக் கமிட்டி நியமித்து, பிறகு 3/2/23 முதல் 23/1/24 வரை, பிறகு 24/1 முதல் 24/1/25 வரை ஒரு வருடம் 3வது அட்ஹாக் கமிட்டி. அடுத்து 24/1/2025 டு 23/7/25 6 மாதம். தற்போது 28/7/25 முதல் 22/7/26 வரை ஒரு ஸ்கீம் உள்ள, ஒரு பைலா உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு ஜாமியா பள்ளிவாசலுக்கு கிட்டத்தட்ட 8-9 முஹல்லாக்களை கொண்ட, அங்கமாக கொண்ட ஒரு வக்ஃபு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வக்ஃபுகளை மற்றும் முஹல்லாக்களை மட்டும் வைத்துக்கொண்டு தேர்வுகளை நடத்தாமல் முஸ்லீம் லீக்கின் மாவட்ட தலைவரும் முஸ்லீம் லீக்கின் நிர்வாகிகள் உள்ள முஹல்லாக்களுக்கு மட்டும் அதிகபட்சமான உறுப்பினர் பதவியை கொடுத்து அட்ஹாக் கமிட்டியை நியமித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் மீது தலைமைச் செயலாளர் அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்று தெரியவில்லை. வேதனையாக இருக்கின்றது. இந்த வேதனையான பதிவை உங்கள் காணொளி மூலமாக நான் பதிவு செய்கிறேன். வாரியத்தின் 5 ஆண்டு கால பதவி காலம் முடியப் போகிறது என்று தெரிய வருகிறது. அதை இந்த அரசு நீட்டிக்கப் போகின்றதா அல்லது எந்த வழியில் இந்த வாரியம் அடுத்து இயங்கப் போகிறது என்று தெரியவில்லை. வக்ஃபு திருத்த சட்டம் தமிழ்நாடு அரசு அமல்படுத்திவிட்டதா அல்லது எதிர்க்கின்றதா, அமல்படுத்த மறுக்கின்றதா என்ற விளக்கம் இதுவரை கிடைக்கவில்லை. ஃப்ரண்ட்லைன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தற்போது நம்முடன் சிறப்பு விருந்தினராக வக்ஃப் ப்ரொடெக்ஷன் ஃபோரமின் தலைவர் திரு அஜ்மல் கான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஐயா வணக்கம். வக்ஃப் வாரியத்தில் தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் நிறைய புகார்கள் எழுந்துகிட்டே இருக்குது. மேலும் தமிழகத்துல திருத்தப்பட்ட வக்ஃப் சட்டம் அமல்படுத்திட்டாங்களா? தூத்துக்குடி ஜாமியா மஸ்ஜித் விவகாரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு தெரியல. அதே போல வாணியம்பாடி பெரியப்பட்டில் இருக்கக்கூடிய மஸ்தான் அவுலியா தர்கா பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக பல நாட்களாக பூட்டி இருக்கிறது சொல்லி அந்த பகுதி மக்கள் பெரிய பதட்டத்துல இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். வணக்கம். தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. என்ன இவ்வளோ அவசரமாக பதிவு போடணும்னு வந்திருக்கீங்க? தமிழ்நாடு வக்ஃபு வாரியம், அதான் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம்னா சர்ச்சைக்குரிய கூடாரம், லஞ்ச லாவணியத்தின் முகாம் என்று நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே தான் இருக்கின்றேன். அரசும் கேட்பதில்லை, வாரியமும் திருந்த போவதில்லை. இதற்கு என்னத்தான் வழி? நேராக அடுத்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டு ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்து 2 வருஷமாக அது சுற்றிக்கிட்டே இருக்குது. எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி தர்மம், கூட்டணி கட்சியை நாம் இகழ்ந்து விடக்கூடாது, அவர்கள் மீது காயத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற காரணத்திற்காக தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் நடக்கக்கூடிய இந்த இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் செய்து கொண்டிருக்கக்கூடிய அநியாயங்களை, அக்கிரமங்களை, அத்துமீறல்களை, சட்டமீறல்களை, இத்தனை குற்றச்சாட்டுகள் எழுதியும் மனுவாக கொடுத்தோம். மற்றவர்கள் பதிவிடுவார்கள் தவறான தகவல்களை அல்லது அள்ளி வீசுவார்கள் தவறான தகவல்களை. நான் நேரடியாக புகார்களாகவே கொடுத்துள்ளேன். எனக்கும் சில நபர்கள் வெறும் சோசியல் மீடியாவில் பதிவு செய்கிறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நான் ஆதாரங்களை திரட்டி புகார்களை கொடுத்துள்ளேன்.
காரணம், நான் எந்த ஒரு காரணத்திலும் யாரையும் நியமிக்க வேண்டும், யாரையும் நீக்க வேண்டும் என்ற எந்த விதமான ஆப்ளிகேஷன் வக்பு வாரியத்திலேயோ அல்லது சம்பந்தப்பட்ட அமைச்சரிடமோ நான் சென்றதில்லை, செல்ல போவதும் இல்லை. இன்ஷா அல்லாஹ். வக்பு திருத்த சட்டம் 2025 அமலுக்கு வந்து விட்டதா தமிழ்நாட்டில் என்றால் அது ஒரு டஜன் கேள்வி அரசு மௌனம் காக்கிறது. ஆகஸ்ட் மாதம் கடந்த 2020 ஆகஸ்ட் மாதத்தில் புதிய வக்பு வாரியம் அமைக்கப்பட்டது திரு முகமது ஜான் அவர்கள் தலைமையில். பின்னர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 21 வந்தவுடன் மாண்புமிகு தமிழ்நாடு வக்பு வாரியம் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்டதில் புதிதாக அமைக்கப்படவில்லை, நிரப்பப்பட்டது. முகமது ஜான் அவர்கள் காலமாகிவிட்டார். மற்றும் தமிழ் மகன் ஹுசேன், முன்னவர் ஹுசேன், அந்த காலத்தில் இருந்தவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். வழக்கறிஞர் உறுப்பினர் மரியாதைக்குரிய பெரியவர் இஸ்மாயில் அவர்கள் ராஜினாமா செய்து விட்டார்கள். ஆக இந்த காலியாக இருந்த இடங்களை நிரப்பினார்கள். அந்த வாரியமே தொடர்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் அந்த வாரியத்தின் 5 ஆண்டு கால பதவி காலம் முடியப் போகிறது என்று தெரிய வருகிறது. அதை இந்த அரசு நீட்டிக்கப் போகின்றதா அல்லது எந்த வழியில் இந்த வாரியம் அடுத்து இயங்கப் போகிறது என்று தெரியவில்லை. வக்ஃபு திருத்த சட்டம் தமிழ்நாடு அரசு அமல்படுத்திவிட்டதா அல்லது எதிர்க்கின்றதா, அமல்படுத்த மறுக்கின்றதா என்ற விளக்கம் இதுவரை கிடைக்கவில்லை. காரணம், ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். புதிய திருத்த சட்டத்தின்படி வக்பு வாரியத்தின் சிஇஓவாக, முதன்மை செயல் அலுவலராக, ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடரில் உள்ள ஒரு அதிகாரியை தான் நியமிக்க வேண்டும் என்று புதிய திருத்த சட்டம் சொல்லுகின்றது. ஆனால் தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் சிஇஓ அவர்கள், ஆப்தாப் ரசூல் அவர்கள், டெப்டி செக்ரட்டரி கேடர், இப்போதான் அடிஷனல் கலெக்டர் 2019 பேட்ச், ஜாயிண்ட் செக்ரட்டரி கேடர் இல்லை என்பதை, ஏன் அரசு இதை கவனம் செலுத்தவில்லை என்பதையும் தெரியவில்லை. மேலும் தற்பொழுது நியமிக்கப்பட்ட சிஓவாக உள்ள அதிகாரி அவர்கள் மிகவும் நல்லவர், சுறுசுறுப்பானவர், நியாயமானவர், நிச்சயமாக நன்று செயல்படுகிறார் என்று சொன்னார்கள். ஆனால் சட்டம் என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும் இல்லையா? இவ்வளவு பெரிய ஸ்தாபனத்திற்கு இதுநாள் வரை கடந்த ஒரு வருடமாக ஒரு நிரந்தர சிஇஓவை நியமிக்காமல் பொறுப்பு சிஇஓக்களை நியமிப்பது எந்த வகையில் தமிழ்நாடு அரசு அல்லது தலைமை செயலாளர், பப்ளிக் செக்ரட்டரி, பிசிஎம்பிடி செக்ரட்டரி அவர்கள் இதை கருத்தில் கொண்டுள்ளார்கள் என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இன்றைய தினம் அதிகாரிகளுடைய மேலாதிக்கம் இந்த அரசில் நடந்து கொண்டிருக்கின்றது. அரசை நடத்தக்கூடியவர்கள் அதிகாரிகள் தான். இதை மாண்புமிகு வக்ஃபு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடமும் இது போன்று நாம் நியமிக்கவில்லை, ஒரு வருடமாக பொறுப்பு அதிகாரியை தான் நியமிக்கின்றோம், நிரந்தரமாக சிஇஓ, குறைந்தபட்சம் ஒரு 2 வருடத்திற்கு ஐஏஎஸ் அதிகாரியோ, தற்போதுள்ள சட்டப்படி ஜாயிண்ட் செக்ரட்டரி ஐஏஎஸ் தான் இருக்க முடியும், நியமிக்க வேண்டும் என்று இவர்கள் அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும், அல்லது முதலமைச்சர் அவர்களிடம், அமைச்சர்களிடம் நேரடியாக சொல்ல வேண்டும். அதை சொன்னார்களா என்று தெரியவில்லை. ஏன் தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தின் மீது தலைமைச் செயலாளர் அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்று தெரியவில்லை. வேதனையாக இருக்கின்றது. இந்த வேதனையான பதிவை உங்கள் காணொளி மூலமாக நான் பதிவு செய்கிறேன். நான் குற்றம் சாட்டவில்லை. குற்றம் சாட்டி ஆதாரங்கள் கொடுத்தும் எந்த நடவடிக்கை இல்லாத பொழுது என்னுடைய வேதனையை தான் நான் தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளேன்.
மேலும் தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் விஷயமாக தாங்கள் கேட்டீர்கள். தூத்துக்குடி ஜாமியா பள்ளிவாசல் விஷயமாக எனக்கு கிடைத்த தரவு கடந்த 2/8/22 முதல் 2/2/23 வரை 6 மாதம் முதல் அடா கமிட்டி நியமித்து, பிறகு 3/2/23 முதல் 23/1/24 வரை, பிறகு 24/1 முதல் 24/1/25 வரை ஒரு வருடம் 3வது அடா கமிட்டி. அடுத்து 24/1/2025 டு 23/7/25 6 மாதம். தற்போது 28/7/25 முதல் 22/7/26 வரை ஒரு ஸ்கீம் உள்ள, ஒரு பைலா உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு ஜாமியா பள்ளிவாசலுக்கு கிட்டத்தட்ட 8-9 முஹல்லாக்களை கொண்ட, அங்கமாக கொண்ட ஒரு வக்ஃபு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வக்ஃபுகளை மற்றும் முஹல்லாக்களை மட்டும் வைத்துக்கொண்டு தேர்தலை நடத்தாமல், முஸ்லீம் லீக்கின் மாவட்ட தலைவரும் முஸ்லீம் லீக்கின் நிர்வாகிகள் உள்ள முஹல்லாக்களுக்கு மட்டும் அதிகபட்சமான உறுப்பினர் பதவியை கொடுத்து அடா கமிட்டியை நியமித்துள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நான் இது விஷயமாக இந்த வருடம் ஜனவரி மாதத்தில் நடந்த வக்ஃபு வாரிய கூட்டத்தில் மிகவும் தெளிவாக சொன்னேன். தேர்தலை நடத்துங்கள், நீதிமன்றம் தேர்தல் அதிகாரியை நியமிக்கின்றது, அதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் என்று வாரியத்தில் சொன்னேன். மீண்டும் சொல்கிறேன், வாரியத்தில் சொன்னது செவிடன் காதில் ஊதிய சங்காகத்தான் இருக்கின்றது தவிர எந்த செயல்பாட்டிலும் இல்லை. தூத்துக்குடியில் முறையான நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க, முறையாக தேர்தல் நடத்த விடாமல் தடுத்து கொண்டிருக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் அங்கம் வகித்து, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அதன் கூட்டணிக்கு மேலும் முஸ்லிம் வாக்குகளை சிதறடிக்க செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கும் தங்களுடைய செயல்களால், தங்களுடைய ஆதிக்க பலத்தால், தாங்கள் ஆள வேண்டும் என்ற ஆணவத்தால் தொடர்ந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அந்த கட்சியை சேர்ந்த வாரியம் என்று தவறு செய்து கொண்டிருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது வேதனையாக இருக்கின்றது. சரி, தலைவர் தானே இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மற்றவர்கள் இருக்கிறார்களே என்று கேட்கலாம். மற்ற உறுப்பினர்கள் வாரிய தலைவரிடம் எதிர்த்து இதை செய்யக்கூடாது என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அஜெண்டா என்பது ஒரு வாரத்துக்கு முன்பு உறுப்பினர்களுக்கு சர்க்குலேட் பண்ணணும். ஆனால் முதல் நாள் இல்லாட்டி அதுக்கு முதல் நாள் தான் சர்க்குலேட் பண்ணுறாங்க. அவங்க அந்த ஃபைலை எப்படி படிப்பாங்க? நம்ம மெம்பர்களை குற்றம் சொல்லி எந்த தவறும் இல்லை. மெம்பர்கள் படித்து பார்க்கணும். ஒரு அஜெண்டா வந்துச்சுன்னா இந்த அஜெண்டா எதுக்காக வருது அப்படின்னு படித்து பார்த்து அதை பேசுவதற்காக தான் வாரிய கூட்டம். வாரிய கூட்டத்தினுடைய அஜெண்டா உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய குற்றச்சாட்டு என்ன சொல்லுகிறார்கள்? முதல் நாள் வந்தால் நாங்கள் எப்படி போய் அந்த கோப்புகளை எடுத்து படிப்பது, சொல்லுங்கள் என்று என்னிடம் எதிர்கேள்வி கேட்கிறார்கள். எங்களிடம் பதில் இல்லை. நான் வாரிய தலைவர்களை மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன், ஏன் இப்படி அத்துமீறீர்கள்? நீங்கள் ஒரு நல்ல மனிதர், ஒரு நியாயமாக இருப்பீர்கள், 5-6 வருட காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள். நீங்கள் பணத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்படாத ஒரு நபர் என்று நாங்கள் உங்கள் மீது அதீத நம்பிக்கை வைத்துள்ளோமே. உங்கள் கட்சியுடைய அழுத்தத்தை கேட்டு ஏன் வக்ஃபு வாரியத்தை தவறான வழியில் கொண்டு செல்கிறீர்கள்? தூத்துக்குடி விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் அமைத்துள்ள அடா கமிட்டியை உடனடியாக ரத்து செய்து, அந்த உத்தரவை ரத்து செய்து நீதிமன்றம் மூலமாக தேர்தலை நடத்துவதற்கான பணியை செய்யுங்கள் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். வாணியம்பாடி மஸ்தான் சாஹிப் தர்கா விஷயமாக, அந்த தர்காவில் அனீஸ் என்பவர் முத்தவலியாக இருந்தார். அவர் மீது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டு அவர் வக்ஃபு வாரியத்தால் நீக்கப்பட்டு ஜனாப் அஃப்ரோஸ் என்பவர் நியமிக்கப்பட்டார். ஆனால் திரு அனீஸ் அவர்கள் தமிழ்நாடு வக்ஃபு தீர்ப்பாயத்தில் தடை உத்தரவு பெற்று அந்த தர்காவிற்கு தர்காவில் இருந்த ஒண்டியில் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு சுருட்டி கொண்டு தர்காவை இழுத்து பூட்டு போட்டு விட்டு சென்று விட்டார். இதனை நான் பல முறை அந்த வேலூர்
சரக கண்காணிப்பாளர் அவர்களை தொடர்பு கொள்ள நான் ஃபோன் செய்தேன். அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை. மேலும் அந்த கண்காணிப்பாளர் அவர்களை நேரில் சந்திப்பதற்காக வேறொரு வக்ஃபு விஷயத்திற்காகவும் எங்களுடைய வக்ஃபு ப்ரொஜெக்ஷன் ஃபாரம் பொதுச் செயலாளர், ஓய்வு பெற்ற ஒரு மூத்த நிர்வாக அலுவலராக காவல்துறையில் பணியாற்றியவர், ஓய்வு பெற்றவர், பல முறையீடுகளுக்காக முறையீடு செய்ய வேண்டும் என்பதற்காக வக்ஃபு கண்காணிப்பாளர் அவர்களை சென்று சந்திக்க முயற்சித்து இருந்திருக்கிறார். ஆனால் கண்காணிப்பாளர் அவர்கள் அலுவலகத்தில் இல்லை என்ற பதிலே வருகிறது என்று எனக்கு போன் மூலம் தன்னுடைய வேதனையை தெரிவித்தார். பிறகு நான் தமிழ்நாடு தர்காக்கள் ஜமாத்தின் நிறுவன தலைவர் அன்பு சகோதரர் சையத் திலாவர் அலி சாஹிப் அவர்களிடம் இந்த தர்கா விஷயமாக இருக்கின்றது, நீங்கள் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்று நான் கேட்டேன். அந்த வாணியம்பாடியை சேர்ந்த நண்பர்களும் வந்திருந்தார்கள். உடனே மரியாதைக்குரிய நண்பர் சையத் திலாவர் அலி சாஹிப் அவர்கள் வாரிய தலைவர் அவர்களுக்கு போன் மூலமாக அழைத்து இந்த புகாரை தெரிவித்தார். அவர் புதியதாக போட்ட நிர்வாகி செயல்படக்கூடாது என்றுதான் தடை உத்தரவு பெற்றுள்ளாரே தவிர தர்காவை பூட்ட வேண்டும் என்றால் தடை உத்தரவு பெற்றுள்ளார். தர்கா இயங்க வேண்டும் இல்லையா? அதை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்காகவா வக்ஃபு வாரியம் இருக்கின்றது? அந்த தர்காவில் கான்ட்ரிபியூஷனை வாங்கி கொண்டு அந்த கான்ட்ரிபியூஷனில் சம்பளம் வாங்கும் வக்ஃபு அதிகாரிகள் ஏன் இவ்வளவு அசட்டையாக இருக்கிறார்கள்? நான் பலமுறை அவரிடம் கேட்டேன், சையத் திலாவர் அலி சாஹிப் அவர்களிடம். நான் அவரிடம் நேரிலும் பேசியுள்ளேன், சம்பந்தப்பட்ட தஸ்தாவேஜுகளையும் அனுப்பியுள்ளேன், வாய்ஸ் நோட்டும் அனுப்பியுள்ளேன். தலைவர் உடனடியாக நாளையே நடந்துவிடும் என்று கடந்த சனிக்கிழமை, இன்று 26/7/25 சனிக்கிழமை, கடந்த சனிக்கிழமை என்று பேசியதாக என்னிடம் சொன்னார். இன்னும் தர்கா பூட்டப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியும் இந்த பதிவில் நீங்கள் ஒளிபரப்புங்கள். இது இப்படியே நடந்துட்டு இருந்தா என்னதாங்க வழி? நான் சொன்னா மட்டும் வலிக்குது. IUML இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்னால வருகின்ற 26 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கியில் மிகப்பெரிய சேதம் அடைய உள்ளது என்பதை நான் திருப்பி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உளவுத்துறை சேர்ந்த நண்பர்கள் தயவு செய்து இதை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மற்றும் மாண்புமிகு வக்ஃபு அமைச்சர்களுடைய நாலேஜுக்கு கொண்டு போங்க. இது நான் ஒரு அரசியல் கட்சி சார்பாக நான் பேசவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி தர்மம் என்ற பெயரில் அதை கண்டு கொள்ளாமல் இருக்கிறார். கடந்த 24ஆம் ஆண்டு இதே போன்று பழைய தலைவர் அவருடைய விஷயத்தை நான் அம்பலப்படுத்தினேன். உடனடியாக நம்முடைய உளவுத்துறையினர் தலையிட்டு அவரை ராஜினாமா செய்யும்படி அரசு வற்புறுத்தி ராஜினாமா செய்து அனுப்பி, நல்லவர், வல்லவர், நாணயமானவர், குறை குணம் கொண்டவர், நிச்சயமாக இவர் நல்லா செயல்படுவார் என்று நியமிக்கப்பட்ட திரு நவாஸ்கனி அவர்கள் நல்லவர் தான், எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. ஆனாலும் தன்னுடைய கட்சியின் அழுத்தத்திற்காக அவர் தவறுகளை செய்கின்றார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். நான் நேற்றும் பல குற்றச்சாட்டுகள் உள்ள வக்ஃபுகளை பார்வையிட்டு விட்டு இன்றும் நாளையும் மற்றும் 2 நாட்களுக்கு பல வக்ஃபுகளை கண்காணிக்க நான் போகும்போது விளம்பரப்படுத்தியெல்லாம் போக மாட்டேன். நான் வச்சிருக்கக்கூடிய ஆவணங்கள் சரியாக உள்ளதா, குற்றச்சாட்டு உண்மைதானா என்று என்னுடைய டீம், ஓய்வு பெற்ற சில நண்பர்கள், அதிகாரிகள், பல துறையில் பணியாற்றியவர்களை அழைத்து கொண்டு சென்று பார்வையிடுவது, அங்குள்ள கூடிய ஆதாரங்களை திரட்டுவது என்னுடைய பாணியாகும். இன்று தாங்கள் அவசர பதிவு என்ற கேட்டுக்கொண்டதன் பேரில் இந்த பதிவை நான் தங்கள் முன் என்ன பதிய விரும்புகிறேன் என்றால், தமிழ்நாட்டிற்கு வக்ஃபு வாரியமே வேண்டாம். ஒரு அதிகாரியை நியமிங்கள், ஸ்பெஷல் ஆஃபீஸரை போடுங்க. அதாவது இந்த மதுரை கார்ப்பரேஷன், முனிசிபல் கார்ப்பரேஷன், மதுரை மாநகராட்சிக்கு எப்படி தாங்கள் துரித நடவடிக்கை எடுத்தீர்களோ
அதை போன்று தமிழ்நாடு வக்பு வாரியத்தின் மீது மின்னல் வேக நடவடிக்கையை எடுக்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எந்த விதமான வக்பு சம்பந்த பிரச்சனைகளில், நியமனங்களில், நீக்கங்களில் தலையிடாமல் நிச்சயமாக நியாயமான முறையில் செயல்படும் மாண்புமிகு வக்ஃபு அமைச்சர் மரியாதைக்குரிய ஆவடி நாசர் அவர்களுக்கு இந்த விஷயத்தில் நீங்கள் நிச்சயமாக தலையிட வேண்டும். தலையிட்டு இந்த ஊழல் கூடாரத்தை கலைக்க வேண்டும். சில ஆண்டு காலமாவது ஒரு நல்ல அதிகாரி, நிரந்தரமான சிஓ நியமிக்க வேண்டும், அல்லது ஸ்பெஷல் ஆபீசரை நியமித்து ஊழலை கலைக்க வேண்டும். ஊழல் நடைபெறாமல் தடுக்க வேண்டும். அதே போன்று எங்களை பொறுத்த மட்டில் நான் மிகவும் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன், எந்த வக்பிலும் சட்டத்துக்கு மீறி அல்லது நடைமுறைகளுக்கு மீறி இந்த வக்பு வாரியம் செயல்பட்டால் அதனை கண்டித்து நாங்கள் வழக்கு தொடருவோம். இவர்கள் போட்ட உத்தரவுகளை ரத்து செய்ய நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவோம் என்பதனையும் தெளிவாக தெரிவித்துக் கொண்டு, இந்த தூத்துக்குடி, காஞ்சிபுரம், வாணியம்பாடி மற்றும் ஒரு பெரிய வக்பு, இதில் பல குற்றச்சாட்டுகள் வருகின்றன. அதில் பிரிவு 66 வக்ஃபு சட்டம் 1995 பிரிவு 66 அது 2013 அமன் பண்ணல, இப்போ 2025 அமன் பண்ணல. அந்த சட்டம் நிலையாக நிற்கின்றது. மீண்டும் ஒரு முறை நம் மக்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், ஸ்கீம் படி செயல்படும் வக்புகளை வக்போர்டின் ஆலோசனை கேட்டு அரசு தான் அந்த எந்த விதமான திருத்தங்கள், மாற்றங்கள் அந்த ஸ்கீமில் செய்ய வேண்டும் என்றாலும், நியமனங்கள் அல்லது நீக்கங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் அரசுக்குத்தான் அந்த அதிகாரம் உள்ளது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொண்டு, அதனை மீறி இந்த வக்பு வாரியம் நியமித்தால் அல்லது நீக்கினால் நிச்சயமாக விரைவில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்து இந்த சட்டம் சொன்னபடி ஏன் செய்யவில்லை என்று வழக்கு தொடர்வதற்கு எங்களுடைய பணியை நாங்கள் தொடர்ந்து விட்டோம். யாருக்காகவும் எதற்காகவும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். எங்களுடைய வழி, எங்களுடைய பணி, எங்களுடைய அமைப்பு ஏற்படுத்தப்பட்ட காரணம், எந்த விதமான அவதூறுகள் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் அவனுடைய கண்காணிப்பில் இருக்கின்றது என்பதை நாங்கள் முழு மனதுடன் நம்பக்கூடியவர்கள். நாங்கள் தவறுகளை செய்துவிட்டு அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று மன்னிப்பு கேட்பவர்கள் அல்ல, தவறுகளே செய்யக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இதில் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் வக்பு வாரிய சொத்தை காப்பாற்றுவதற்காக நாங்கள் சட்ட போராட்டத்தை தொடர்வோம் என்பதை இந்த பதிவின் மூலம் நம்முடைய மக்களுக்காக இதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பதிவை மரியாதைக்குரிய உளவுத்துறை, காவல்துறையினர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்லுமாறும், மாண்புமிகு அமைச்சர் ஆவடி நாசர் அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்லுமாறும் தாழ்மையுடன் கேட்டு என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு நல்ல முறையில் விளக்கம் தந்திருக்கீங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திப்போம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.